வலிக்காம குத்துங்கோ. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் வந்து உயிர் காக்கும். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு குருதியும் வந்து எங்களை அப்போ நான் கொடுத்துருந்தேன்டா நான் வந்து ஒரு 3 உயிர்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு குருதியாக நான் கொடுத்துருக்கிறோம். ரத்தம் கொடுத்தா சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ரத்தம் கொடுத்தா சந்தோஷமா இருக்கு. அடுத்து இல்ல இது இன்னொரு ஆள் என்னால வாழுது இல்ல, அதனக்கே சந்தோஷமா இருக்கு. ரத்தம் ஊசி பார்த்த பையன். அப்ப நான் கொடுக்க வரல, அம்மா தான் வலுக்கட்டாம எழுத்து வந்தோம். அப்படியோ என்னண்டா அந்த சாப்பாடு திரும்ப திரும்ப கொடுக்கறதுனால திரும்ப திரும்ப பிளட் கொடுத்து விளையாடுறான். சாப்பாடு கொடுக்காம இருக்கணும். இன்னைக்கு பேட்டேவா, ஸோ வேட்டைக்காக வேண்டிதான் வந்து இன்னைக்கு பிளட் கொடுக்குறாங்களாம். அப்படி இல்லையா? அப்படித்தானே. ஓகே, இதுதான் பெஸ்ட். அவங்களுக்கு இலங்கையை பொறுத்த மட்டும் எங்களோட தமிழ் சமுதாயம் ஒப்பீட்டளவில் குறைவாக தான் பிளட் கொடுக்குறாங்க. கூடுதலாக வந்து பௌத்த சமுதாயம் வந்து கூட கொடுக்குறது காரணம் என்னென்னு சொன்னால், அவங்க காசோ அல்லது வேறுனோ தானமாக கொடுத்தா அந்த பெறால் உண்மையாக ஏழையா பணக்காரனானு உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிடாது. ஆனால் இந்த பிளட் வந்து யாருக்கு போகும்னா கட்டாயம் தேவையான ஒரு ஆளுக்கு தான் போகும். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜி திவா. ஓகே, பார்த்துருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் வந்து இப்படி இரத்ததான டிஷர்ட் வந்து பார்த்துருப்பீங்க. என்ன சொன்னால், நான் சொல்லியிருந்தேன் வந்துட்டு மற்ற சேனலில் ப்ரொமோஷன் வீடியோ வந்து போடுவோம்னு சொல்லி ப்ரொமோட் வீடியோ பண்ணுற அளவுக்கு வந்துட்டு டைமே இல்லாமல் தான் ஓடிட்டு உண்மையில் நான் சொல்லிட்டு போன வாட்டி வந்து வீடியோ பிளட் டொனேஷன் அரேஞ்ச் பண்ணவங்களை வந்து ப்ரொமோஷன் அவ்வளோ பண்ணியிருந்தோம், நிறைய பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருந்தவங்க. ஸோ இந்த தரம் ட்ரெண்டு காரணம் இருக்குது. என்னென்னு சொல்லிக்கணும், ஒன்று வந்து நாங்கள் இப்போ அதே இடத்துல பண்ணுறதால வந்து ப்ரொமோஷன் கூட பண்ணலை, ஏன்டா அதே ஆக்கள் திரும்ப வருவாங்க. ஸோ 2வது ரீசன் என்ன, உண்மையிலே டைம் இல்லை. அதுக்கான விளக்கம் நாங்கள் போக என்னென்று சொல்லுவோம். என் டைம்லாம் ஓடித்திடுவோம்னு சொல்லி அதான் ஒன்று. ஸோ அப்போ அதால் வந்து ப்ரொமோஷன் பண்ணிடலாம் போயிட்டு. ஆனால் உண்மையாக நினைச்ச மாதிரி 2வது வருஷம் 2வது வருஷம் வந்து பிளட் டொனேஷன் ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நிறைய பேர் பிளட் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படிங்க கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ டிஷர்ட் கொடுக்குறதுக்கு வந்து, அதாவது அவங்க பிளட் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ஞாபகார்த்தமாக ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுன்றதுக்காக வந்து டிஷர்ட் நாங்கள் போன தடவை கொடுத்த டிஷர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து இந்த தடவை நாங்கள் டிஷர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். போன தடவை நாங்கள் வீடியோவில் சொன்னால் நாங்கள் டிஷர்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இப்போ இந்த தடவை சொல்லலை. ஆனால் தான் நாங்கள் டிஷர்ட் கொடுக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் அப்படி நாங்கள் இந்த வீடியோ பிளட் டொனேஷன் முடிஞ்ச ஒரு தான் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு டிஷர்ட் வேணும்னு கேட்காதீங்க தயவுசெய்து. என்ன சொன்னால், போன வாட்டி சொல்லியிருந்தோம் கொமனாக ஏதாச்சும் சில இடங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி இப்போ சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணி அவங்களுக்கு கேம் எல்லாம் நடத்தி செய்கிறேன்லாம் சொல்லி இனி தான் அதை செய்வோம் சொன்னால், இப்போ தெரியும் உங்களுக்கு டீமை வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு வர நம்ம டீமில் இருக்கிறவங்க வேலையும் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து இப்படி தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கு. அண்ட் அடுத்த வருஷம் வந்து வேறு வேறு இடங்கள் வந்து நாங்கள் பிளான் பண்ணுறோம். அண்ட் வந்து இந்த வருஷம் தெரியும் 2 வீட்டையும் வந்துட்டு சில வேலை வீட்டு பொறுப்புகள் வந்து இந்த வருஷத்துல சொல்லலாம், குறைய போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் சந்தோஷமான வந்து இப்போ வந்து உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல்லாக பிளட் டொனேஷன் எங்கள் டீம், நாங்கள் எல்லா டீம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுற அண்ணா ஒரு ஆள் இருக்குது. அவர் மூலம் தான் நாங்கள் செய்கிறாங்க. இப்போ எப்படின்னா, அவர் வந்து ஒரு வருஷமாக வந்து எங்கள் ஊரில் பிளட் டொனேஷன் அரேஞ்ச் பண்ணி செய்கிறவர் அப்படின்னு சொல்லி எங்களோட ஊரில் இருக்கிற இளைஞர்கள் அண்ணாக்களை சேர்த்து வந்து அதுலேருந்து அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கி மொத்தமாக சேர்த்து வந்து ஒரு பிளட் டொனேஷன் அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறமா ஓகே நம்மளே பண்ணலாம் தானே அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சேன்டா. உண்மையிலே நிறைய ஹெல்ப்பிங் நிறைய விதத்தில் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் பிளட்ன்றது வந்து இப்போ ஒரு ஆள்கிட்ட பிளட் வந்து கிட்டத்தட்ட 2-3 பேருக்கு வந்து கொடுக்கலாமாம். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் 100 பேருக்கு கொடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா 250 பேருக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட அந்த பிளட் ஜூஸ் ஆகும். ஸோ அவங்கள்ட ஏதாச்சும் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்மளோட பிளட் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி செஞ்சதுலேருந்து போன பிளட் வந்து பயன்படுதுன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு வந்து சந்தோஷம். அண்ட் நிறைய பேர் யோசிப்பீங்களே அந்த பிளட்டில் வந்து மிஸ்யூஸ் ஆகிறாங்க, அப்படி இப்படி நிறைய பிரச்சனை இலங்கையில் போய் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் இது அப்படி இல்லை.
இது நாங்கள் கிட்டத்தட்ட இதோட சேர்த்து நம்ம இத்தனை வருஷம் மொத்தமாக சேர்த்துன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு நானே கொடுத்துட்டு 3 வாட்டி கொடுத்துட்டேன். 3 வாட்டி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 6 தடவை நடத்திருக்காங்க. நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி செய்கிறது வந்து 2 தடவை. நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி செய்யலை, எங்களோட சப்ஸ்கிரைபர் அந்த அன்பான ஒரு உறவுன்னு சொல்லலாம். அதாவது இந்த பிளட் டொனேஷன் அவரே பொறுப்பாக எடுத்துட்டார். இதுக்கு அந்த ஸ்பான்சராக வந்து அவரே இந்த நாள் நெருங்க கிட்ட அவரே கேட்டவர் வந்து இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவோம் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தவர் வந்து. ஸோ அவரை இதை தாண்டியும் நிறைய விஷயம் வந்து எங்களோட சேனலுக்கு பண்ணியிருக்காரு வந்து. அவர் ஸ்பெஷல்னு சொல்லலாம், நாங்கள் வந்து யாருன்னு சொல்கிறோம் நாங்கள் லாஸ்ட்டில். ஸோ இப்போ வந்து நம்ம பிளட் டொனேஷனுக்கு போகலாம், ஆகலாம் வந்துட்டாங்க. ஸோ வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எங்களுடைய நிதி பொறுப்பாளர் பதிவாளர் அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் 100 பேர் எதிர்பார்த்து அந்த இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் நாங்கள். அப்போ வந்து பிளட் குரூப் எல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம். டிஷர்ட் வந்து நான் 100 தான் அடிக்கிறது 100 கொடுத்தா போதும்னு சொல்லி அந்த 100 பேரையும் கவர் பண்ணுறது வந்து கைருவார் தான். அவர்கிட்ட சைன் பேஜாக தான் வந்து எடுக்கலாம். அப்போ நீங்கள் யார்கிட்ட சைன் பேஜ் எடுத்துங்க? ஓகே ஓகே, என்னென்னு சொன்னால் ஆரம்பித்து கொஞ்சம் வெகு நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பேர் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. வருஷம் கொடுக்கறதுனால நம்ம காட்டோட இருக்கிறோம். ஸோ இந்த வாட்டி கொடுத்தேன்னு சொன்னால் 4வது வாட்டி. ஸோ அதே மாதிரி தான் இங்கே கொடுக்குறவங்களும் பழமையாக பிளட் கொடுக்குறவங்க தான். புதுசாக வந்து ஒரு சில பேருக்கு வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி இங்கே கொடுக்குறவங்க தான் வந்து பிளட் கொடுக்குறது. அதாவது தெரியும் வந்து நம்ம டிஷர்ட்ன்றதை தாண்டி வந்து வரவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து தண்ணி, அதே மாதிரி குளிர்பானம், அதோட சேர்த்து பழம் அப்படி ஏதாச்சும் இது வந்து கொடுக்கணுன்றதால சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, என்ன சொன்னால் நம்ம பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாலே வந்துட்டு ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்ம் வந்து இங்கே இருக்குது. நம்ம ஆகலை. இதோட எத்தனை வாட்டி கொடுக்குறேன்? இதோட 2வது வாட்டி. போன வாட்டியும் கொடுத்தேன். போன வாட்டி ரைட். அப்போ நம்ம ஃபில்அப் பண்ண தமிழில் இருக்கிறதா இங்கிலீஷ்லையே? தேசிய குருதி மாற்று பிரஜோக சேவை குருதி கொடையாளிகளுக்கான அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 18 வயது தொடக்கம் 60க்குள்ளே இருக்கிறவங்க வந்து முதல் தரம் இரத்த தானம் செய்வரனில் வயது 55க்குள்ளே வந்து இருக்கணுமான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் தடவை தாண்டி, அதாவது 2வது வாட்டி அப்படின்னு சொன்னால் தான் 55 வயசை தாண்டினா, அதாவது 60 வயசுக்கு 55 வயசுக்குள்ள கொடுக்கலாம். முதல் வாட்டி கொடுக்குறதா இருந்தால் 55 வயசுக்குள்ளே தான் கொடுக்கணும். உடல் நிறை 50 கிலோகிராம் வந்து தாண்டி இருக்கணும். சென்ற முறை இரத்த தானம் செய்து 4 மாதங்கள் கடந்திருக்க வேண்டும். அதாவது 3 மாதங்கள் சொல்லுவாங்க, ஆனால் 4 மாதம் தான் கடந்திருக்க வேண்டும். குருதியின் ஹீமோக்ளோபின் அளவு வந்துட்டு 12.5 விட வந்து கூடியவர்களாக இருக்குன்னு சொல்லி அந்த படிமுறைகள் தான் பிளட் டொனேஷன் வந்து பண்ணுறேன்னு சொன்னால் என்னென்ன வழிமுறைகள் இருக்கு. இப்போ நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டிய வந்துட்டு இதற்கு முன் இரத்த தானம் செய்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஆமனில் எத்தனை தடவை அப்படிங்கிறது, இறுதியாக இரத்த தானம் செய்த திகதி அதில் வந்து கொடுக்கணும். அடுத்தது அதான் அப்படியான அந்த கொஸ்டின்கள் எது ஒன்று இருக்குது. இப்போ நானும் வந்து இப்போ ஃபில்அப் பண்ண போகிறேன். எத்தனை தடவை? 3 தடவை. என்ன 3 தடவை? என்னடா அது கோப்பி ஸ்கூல் பிள்ளைகள் கொப்பி தேடி எடுத்துருவாங்க. அதுமாதிரி தேடி எடுத்து நீங்கள் இரத்தானம் செய்தி இங்கே எப்படி அடி இது ஃபேஸ்புக்கில் வந்துடும். அதான் இப்போ தான் எடுத்து வெளியில் வச்சுனா ஃபேஸ்புக்கில் வந்ததெல்லாம் அடி விட்டு கடைசியாக கொடுத்தது வந்துட்டு 9ஆம் மாதம் 2ஆம் தேதி 2023 கொடுத்தது. ஏன்னா முன்பு இரத்தானம் செய்த சந்தர்ப்பத்தில் ஏதேனும் அசௌகரியங்களோ சிரமங்களோ ஏற்பட்டதா? இல்லை. ஆமனில் எந்த மாதிரியான சிரமமான அனுபவம் குறிப்பிடும்? ஒன்றுமில்லை. நீங்கள் இரத்த தானம் செய்ய வேண்டாம் மருத்துவ அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இரத்த தானம் செய்ய வேண்டாமான மருத்துவ அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஓகே, இப்போ வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோதான். நீ உள்ளே போய் அவங்கள எல்லாம் ஓகே சொன்னால் தான் செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் வந்து ஓகே சொன்னால் தான் வந்துட்டு நம்ம இனி கொடுக்கலாம். உள்ளே பார்ப்போம். எங்கே தம்பி வர என்ன ரத்தம் இருக்கா அவங்கள கொடுக்குறது? தண்ணி கொடுக்கும். தண்ணி கொடுக்கியா? என்ன கிளம்பி தண்ணி லைன் தண்ணி. முதல்ல எங்கே எந்த சிக்ஸ் எங்கே அங்கேயா வருது? முதல்ல நிறுத்து பார்க்கணும்.
காலையில் சாப்பிட்டீங்களா? காலையில் சோறு கரைச்சி மிச்சி 53. அவருக்கு ப்ரெஷர் இருக்கக்கூடாது, சீனி இருக்கக்கூடாது, வேறு வேறு வருத்தங்கள் இருக்கக்கூடாது, அதெல்லாம் கட்டாயம் செக் பண்ணும். அதுக்காக வேண்டி தான் ப்ரெஷர் செக் பண்ணுறோம். ஓகே சார், இப்போ இந்த பிளட் கொடுக்கறது வந்து உண்மையிலே நல்லமா இல்லைன்னு சொல்ல நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க தானே இல்லை பிளட் கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு. இப்போ நான் முதல் வாட்டி பிளட் கொடுக்கும்போது எங்கள் அம்மா திட்டுனா நீ பிளட்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்ன ரீசன், எதுக்காக வேண்டி கொடுக்கலாமா இல்லையா, அதுக்கான கருத்து? பிளட் கட்டாயம் கொடுக்கத்தான் வேணும். கொடுக்குறதால நன்மை என்று பார்த்தா நம்மளோட ஒரு தானம் தானே செய்கிறோம். ஒரு தானம் உங்களுக்கு நீங்கள் நிறைய தானம் செய்தாலும் நீங்கள் தானத்தை வழங்குற ஆள் இன்னொரு ஆள் பெறுறாள். பெறுறது இப்போ நம்ம ஒரு காசோ அல்லது வேறுனோ தானமாக கொடுத்தா அந்த பெறாள் உண்மையாக ஏழையா பணக்காரனானு உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிடாது. ஆனால் இந்த பிளட் வந்து யாருக்கு போகும்னா கட்டாயம் தேவையான ஒரு ஆளுக்கு தான் போகும். இப்போ அதை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட இதில் கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஆளுக்கு தான் பிளட் கொடுக்கும். இவ்வளவு அமௌண்ட்னா இவ்வளவு அமௌண்ட் கட்டாயம் கொடுக்க வேண்டிய மினிமம் டிரான்ஸ்ஃபியூஷன் குறைந்த அளவு தான் நாங்கள் அந்த பிளட்டை கொடுக்குறோம். அடுத்தது அந்த உங்களுக்கு மனதார ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் பிளட் உங்களோட பிளட் இன்னொரு ஆளுக்கு போய் அவரோட உயிரை காப்பாற்ற போகுது என்ற அடிப்படையில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். மற்ற இந்த பிளட்டை பெற யாருன்னு பார்த்தா எப்படி பார்த்தாலும் எங்கட மக்கள் தான் இதை பெறுறாங்க. மற்றது பிளட்ல வந்து எல்லார பிளட்டும் சிவப்பு தான், எங்களோட பிளட்டும் சிவப்பு தான். எல்லா மத இன பாகுபாடு இல்லாமல் போகும். எங்களுக்கு பிளட் தட்டுப்பாடு வார நேரம் புலனறுவையிலேருந்து அம்பாறையிலேருந்து வரும். என்னடா அது கட்டாயம் ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். இலங்கையை பொறுத்த மட்டும் எங்களோட தமிழ் சமுதாயம் ஒப்பீட்டளவில் குறைவாக தான் பிளட் கொடுக்குறாங்க. கூடுதலாக வந்து பௌத்த சமுதாயம் வந்து கூட கொடுக்குறது காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க தானத்தை அடிப்படையாக கொண்டு தானம் செய்யணுமன்றதுல அவங்களது கொஞ்சம் கூட ஃபோக்கஸாக இருக்கிறபடியாக செய்கிறாங்க. மற்றது உங்களுக்கு இந்த பிளட் எடுக்கிறதுனா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த பிளட்டை ஒரு ஆள் கொடுக்க மனத உடல் உள்ள அளவில் உங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமான, அதாவது இன்னொரு உயிரை வந்து நம்ம காப்பாற்றுறோம் அப்படிங்கிறது. இப்போ இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற இந்த பிளட் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிற சந்தர்ப்பம் இருக்கா? நீங்கள் அங்கே கொண்டு நாங்கள் இதை கொண்டு போய் 5 டெஸ்ட் பண்ணுவோம். முக்கியமான டெஸ்ட்டுகள் இரத்தத்தால் பரவுற நோய்கள் சம்பந்தமானதை பண்ணிட்டு இதை முதலாவதாக கொண்டு போய் அதை தான் செய்வாங்க. செய்து அதை இப்போ நீங்கள் உங்களுக்கு அது பிளட்டாக தான் தெரியும். அதில் பாருங்க 2-3 பேக் இன்னும் இருக்கும். அதுலேருந்து நாங்கள் வேறையாக பிரிப்போம். பிளேட்லெட் அதெல்லாம் பிரித்து தேவையான ஆட்களுக்கு தேவையான. இப்போ நீங்கள் ஒரு ஆள் ஒரு தரம் பிளட் கொடுத்தாலும் அதில் பயன்பெற ஆட்கள் 3 பேர் இருப்பாங்க. அப்போ அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, அப்போ இந்த O+ அண்ட் A+ அப்படியானதில் வந்துட்டு யாருக்கு கொடுக்கக்கூடிய பிளட் அப்படிங்கிறது O பாசிட்டிவ் O நெகட்டிவ் இருக்குது. O நெகட்டிவ் எல்லாருக்குமே பொதுவாக கொடுக்கலாம். அதாவது மைனஸ் O நெகட்டிவ் அதாவது எல்லாருக்குமே கொடுக்கலாம். O பாசிட்டிவ் இருக்கிறது O பாசிட்டிவ் ஆக்களுக்கும் கொடுக்கலாம், மற்ற ஆக்களுக்கும் கொடுக்கலாம். மற்ற ஏக்கு கொடுக்கலாம், பிக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி A பாசிட்டிவுக்கு மட்டும் கொடுக்கலாம், A நெகட்டிவுக்கு மட்டும் கொடுக்கலாம், பிக்கு AB இது கண்டு இருக்கு. ஆனால் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை ஒரு இதில் வந்து A இருக்கும் பட்சத்தில் நாங்கள் A தான் கொடுப்போம். இல்லைன்னா அதை சொல்கிற செகண்ட் சாய்ஸாக நாங்கள் வேற ஒரு குரூப்பை கொடுக்க வேண்டி அந்த O+ அப்படி. எங்களோட மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இன்று வரையில் இரத்த தட்டுப்பாடு பெரிய அளவில் இருக்குது. அதை எங்களுக்கு அந்த டிஎஸ் ஆஃபீஸால் செய்கிறது ஒரு கணிசமான இடைவெளி என்றதா போகுது. அதே மாதிரி பெண்டிக்ஸால் செய்கிற அதுவும் எங்களோட ஒரு கணிசமான. மற்ற இப்படியான அமைப்புகள் வந்து நீண்ட கால திட்டங்களாக நீங்கள் நான் பார்த்தேன். ஒரு நீண்ட கால திட்டமாக இதை நீங்கள் செய்யணுமெண்டு பேர்கள் லிஸ்ட்டுகள் எல்லாம் எடுத்து அதுக்குரிய ஒருங்கிணைப்பை செய்கிறது. இது இப்படியான இதுகளால் ஓரளவுக்கேனும் எங்களோட இதை கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. ஆனால் எங்களோட மாவட்டத்திலிருந்து வார ரத்தம் காணாது. அது அதில் முக்கியத்துவம் தெரிந்தும்
நாங்கள் நீண்ட காலமாக பிளட் பேங்கில் வேலை செய்கிறதன் மூலம் அறிந்து கொண்ட விடயம் அதில் முக்கியத்துவம் தெரிந்தும் மக்கள் அதில் ஒரு கவனம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க, பிளட் கொடுக்கறதுல ஆர்வம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக என்ன சொன்னால் அந்த காலத்தில் அதாவது போர் நடந்த சூழலெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த ரத்த கஷ்டம்லாம் இருந்திருக்கு. ஆட்கள்லாம் வந்து குறைபாடு அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இருக்க அந்த பிளட்டை கொடுத்து இன்னொருத்தவங்களோட உயிரை வந்துட்டு காப்பாற்றலாம். உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த காலத்தில் வந்து ரத்தத்துக்காக பாடுபட்டவங்களுக்கு தான் இன்னைக்கு ரத்தத்தோட கஷ்டங்கள்லாம் தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள் வந்துட்டு இப்படி பண்ணலாம். இப்போ அந்த பிரிண்டெக்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒருங்கிணைப்பு செய்து வந்து கொடுக்குறாங்க. இப்போ எங்களோட அந்த பிளட் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு கொடுத்தாச்சு அப்படிங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அவங்களுக்கான ஒரு இவர் இருக்கிறார், எங்களோட பிஹெச்ஐ. அவர் வந்து உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை வந்து அனுப்பி வைப்பார், தேங்கிங் லெட்டர் ஒன்று தருவார். அப்படி அந்த 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 ரூட்டுக்குள்ளால வரும். முதலாவது நாங்கள் குரூப் எல்லாம் செக் பண்ணி குரூப்பையும் போட்டு உங்களுக்கு அந்த அட்ரஸுக்கு அனுப்பிவிடுவாங்க. யாருக்கு அனுப்பணுமெண்டா அனுப்பிவிடுவாங்க, அல்லது பை ஹேண்டாயும் கொடுத்து விடுவாங்க. ஓகே, போன வருஷம் எங்களுக்கு அது கிடைச்சிருந்தது. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி. 3 செக்ஷன், அதாவது அங்கே இங்கே அடுத்தது அங்கே. என்னம்மா 2000 விஐபி நம்பர் சொல்லி எடுத்தது அவர் தான் எங்கள்கிட்ட அக்கௌண்டர், சேனல் அக்கௌண்டர் அவர் தான். முதல் தடவை கொடுக்குறார், நீ கவனமா பார்த்துக்கோ, முதல் தடவை கொடுக்குறார். புக் பண்ணுவோம். உத்தரவுல கண்டா தானே நம்மளுக்கு பயம் பாருது. வலிக்காம குத்துங்கோ. இது எதுக்காக பிளட் போடுறதுக்குள்ள என்னது அப்படின்டா? இது அந்த ட்விங் என்ன பண்ணியிருக்காங்களா அப்படி அந்த இதில் பார்க்குறது? இப்போ நீங்கள் தான் அந்த மெசேஜ் தருவீங்களா எங்களோட கொடுப்பட்ட அப்படின்னு சொல்லி மெயிலுக்கெல்லாம் எல்லாம்? ஓகே, பாஸ் ஆகிட்டோம். இது கிடைச்சதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு கடைசியாக இவரை சந்திக்கணும். இது கொடுத்து ரிஜெக்ட் ஆகும், மக்களுக்கு வெளியில போயிடுவாங்க. ரிஜெக்ட் ஆனால் டிஷர்ட் இல்லை. பாஸ் ஆனால் தான் வந்து டிஷர்ட் கொடுப்பாரு. கடைசியாக தான் வர சந்திக்கிறேன், ஆனால் முன்னாடி வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ஓகே, ரைட். நம்ம கொஞ்சம் இருக்கிறோம் ஃபுல்லாக வந்து ஆக்க. இங்கே பாரு எவ்வளோ டயர்டாக இருக்கிறாங்க. என்னது வேறுக்குதா? பயத்துலையா இல்லை? ஏசி இல்லாதல்ல, ஏசிக்குள்ளே இருக்கிற புள்ள தானே, அதான் பிரச்சனை. தெரியும், அவங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்க ஏசிக்குள்ளே இருக்கு, இன்றைக்கு வந்துட்டு ஃபேனுன்றதால கொஞ்சம் இருக்கு. சரி, சாப்பிடுங்களா? சாப்பிடுங்க. குத்துங்க. ஹார்ட்டுக்குள்ள பிக்கு பிக்குன்னு அடிக்குதா? கணக்கு கிடக்கு. அவங்களோட வீட்டை கொண்டு வருது, பாதி இங்கே கொடுத்து விட்டு மீதி அவங்களோட வீட்டை கொண்டு வருது. கேள்வி பாருங்க. முதல் தடவை தலைவர் திமிங்கலம் தான் நீங்க என்னைய முந்திட்டு போயிட்டான்டப்ப, நானே இன்னும் கொடுக்கல. புதுசியானே அப்படிதான் இருக்கும். என்ன டிம்போல கொடுத்து வச்சிருக்கேன். கிரிக்கெட் விளையாட போகிறோம். அவன் கிரிக்கெட் பிளேயர் பார்க்கலையா? டெய்லி நம்ம கூகுள் என்ன நான் சர்ச் பண்ணுவோம்,
அவர் அங்கே வெளிநாட்டாக்கோட ஃபோன் கைக்கிறல பார்த்தா எனக்கு நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் க்ரோமா வந்து பார்க்குறோம் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காண்டு இந்தியா பிஎஸ் ஸ்ரீலங்கா ஸ்கோரஸ் என்னன்னு சொல்லி பார்ப்பார் அவர் அதுதான் விளையாட்டு நடக்குது அங்கே வேலை நடக்குது இல்லை முடியல மாட்டீங்கன்னா நீட்டா மீசையை முறுக்கி எடுந்துருக்கீங்களா இந்த மாதிரி விசாரிக்க ஓ வாய்க்குல வச்சுக்கணும் என்ஜாய் ப்ரோ எப்படி இருக்கு ப்ரோ ஒன்று போகிற மாதிரி கிடக்கு என்ன ஒன்று கையால் போகிற மாதிரி இருக்கா அப்படிதான் இருக்கும் அங்கே ஒரு எத்தனை பேக் உண்டு அத்தனை பேக் ஃபுல்லாக எடுக்க போகிறாங்க இப்போ எலும்பின உடனே மயக்க மாதிரி நம்பர் மட்டும் சொல்லணுமா மயக்க மருந்து அப்படி சொல்லணும் இல்லாட்டி சும்மா மயக்கம் பார மாதிரி நடிக்கணும் உடம்ப பார்த்தா மயக்கம் வர மாதிரி இருக்கும் இல்லை மயக்கம் பராட்டியும் பார மாதிரி நடிக்கணும் இந்த அக்கௌண்டர் வந்துட்டு பாருங்க நீ இதே சாக்கு போக்கா வச்சு 2-3 நாளைக்கு வந்துட்டு இனி வேலை இல்லை அக்கௌண்டருக்கு அக்கௌண்டர் ஒரு தரம் கொடுக்குறது பெஸ்ட் தரம் கொடுக்குறது இப்படி நாங்கள் எத்தனை கொடுத்தீங்க தெம்மா உடம்பு உனக்கு நான் தெம்மா உடம்பு காலில் தண்ணி சோறு சாப்பிட்றேன் தண்ணி சோறு இதே சாக்கா வச்சு ஒரு 5 நாளைக்கு கம்பெனி லீவு தாங்களா அப்பயாச்சும் லீவு தரானே வந்து பார்ப்போம் லீவு தாங்கடா அதான்டா கம்பெனி தலைவர் நல்லா நித்திர வர்றாரு இளையராஜோட சாங்ஸ் போட்டிருக்கு நல்லா நித்திர போல வலிக்காம குத்த போறேன் அப்படின்னு பாருங்க இது பயமா இருக்கு இருக்கிறதெல்லாம் கொடுக்கண்டா பாருங்கடா இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும் இன்னொரு உயிர் வாழ்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் அதான் அந்த உயிர்களுக்கும் கொடுத்து இந்த உயிர்களுக்கும் கொடுக்குறேன் இந்த மனசு யாருக்கு வரும் அழுகிற டைம்ல சிரிக்க சொல்றீங்க பாருங்க வேற எல்லாம் பக்கத்தில் அதை சாப்பிட்ற பிள்ளை சொல்லு சிரிக்கட்டா வீடியோவுக்கு என்னம்மா சிவமா இருக்கீங்களா ரத்தம் கொடுக்கீங்களோட நாங்களாச்சும் கொடுக்கணும் பெருமைப்படுங்கடா உங்களை என்னடி கொடுக்குறது கொடுக்காருன்ற பேர்ல நோயாளி மாதிரி ரத்தம் கொடுக்கும்போது கொடுக்க இல்லாத நாங்களே கொடுக்கும்போது ப்ரெஷரும் கொடுக்குறப்பா அதுக்குள்ள ப்ரெஷர் அது வேற ப்ரெஷர் உங்களை மேய்க்கிற ப்ரெஷர் வேலை நீங்களாம் சாப்பிட்டா எனக்குங்களா மிஞ்சிடு இவன் நம்மளோட கம்பெனி அக்கௌண்ட் சேனலோட அக்கௌண்ட் சாப்பிடுவார் ஃபுல் டைம் சார் நல்லா சாப்பிடுவார் அவர் சிங்களண்டா தமிழ் தானே தமிழ் தானே தெரியும் நீ தமிழ்ல உலங்கா சில தெரியும் கொஞ்சம் தயாரி ஓகே கொடுத்து முடிச்சாச்சு நம்மளோட பேர ஜோலை எல்லாரும் சாப்பிட்றானி நம்மளும் சாப்பிடணும் என்னென்னு சொன்னால் முக்கியமாக பேசணும் ஒரு விஷயம்னு சொல்லி நான் இருந்தேன் அதால் வந்து கதைக்க முடியலை அக்காவுக்கு இன்றைக்கி பேட்டேவான் ஸோ வேட்டைக்காக வேண்டி தான் வந்து இன்றைக்கி பிளட் கொடுக்குறாங்களாம் அப்படி இல்லையா அப்படி தானே ஓகே இதுதான் பெஸ்ட்டு அவங்களுக்கு பெஸ்ட்டு ஓகே ஸோ அவங்க வந்து பிளட் கொடுத்துட்டு வரட்டும் அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து பேசலாம் நம்ம இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் தலையெல்லாம் சுற்றி வருது என்ன செலவுக்கு நித்திரவங்க நைட் ஃபுல்லாக தூங்கலடா இப்போ இன்னைக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆகுது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுத்தது இந்தியாவில இருந்து வந்து இப்போ ஒரு 10 மாசம். எத்தனை மாசம்? 10 மாசம். 10 மாசம். சொந்த இடம் எது நீங்க? பலகாமம் தான். இந்தியாவில் வந்து அங்கே ஒரு 15 வருஷம் இருந்தேன் நாங்கள் அங்கே இருந்தது. ஓகே, அப்போ இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களோட? இன்றைக்கு என்னோட
பிறந்த நாள் அதனால இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட், ஓகே. இப்போ இந்த டேயில் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை உண்டு. பிறந்த கொஞ்ச நாள் ஆசை. அது இப்போ எந்த சொந்த ஊரில் இது நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஸோ இந்த கொடுத்த ஃபீல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. கொடுக்கறது முதல்ல எப்படி என்ன நினைச்சீங்க நீங்கள்? இல்லை நான் எதுவுமே நினைக்கல, சந்தோஷப்பட்டேன். பயப்படலை? எதுவுமே இல்லை, எனக்கு பயம் இருக்காது. ரைட், ஓகே. இப்போ கொடுத்ததுக்கு பிறகு வந்து ஒன்றும் இல்லை தான்? எதுவுமே இல்லை. ஓகே. இப்போ நார்மலாக வந்து பிளட் கொடுக்கறதுக்கு பயப்படுறவங்க வந்து அக்கா பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கொடுக்க புதுசாக முதல்ல கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து பயம் இருக்குவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்களாம் வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அதோட ஃபீல் வந்து தெரியும். சில பேர் வந்து மயக்கம் விழுவாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உடம்புல வந்துட்டு சோர்வாக இருக்கிறவங்க, ஆனால் அக்கா வந்துட்டு ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கா. ரைட், ஓகேக்கா, நன்றி. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற பிளட் அவ்வளோ வந்து எடுத்த பிளட். ஸோ இதில் எல்லா பிளட்டும் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியாது. அது அவங்க சொன்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதில் பாஸ் ஆனால் தான் வந்து எடுப்பாங்க. இதில் வந்து நான் ரிஜெக்ட் ஆகும். அதுதான் இவன் ஒருத்தன் காலையிலேருந்து ஃபார்ம் நிரப்புறான், ஆனால் அவன் கொடுக்குற மாதிரி இல்லை. ஆறாக்கள்கிட்ட போறாக்கள்கிட்ட எல்லாம் வந்து நிரப்பி கொடுக்குறான், அவன்கிட்ட நிரப்பி கொடுக்கான் இல்லை. ஒரு ஆள் ரெடி ஆகிறாப்புல. ப்ரோ என்ன வீடியோ எடுக்கிற வேலையை விட்டு விடங்க தெரியுறீங்க? இல்ல சரி இல்லை, நம்ம பிளட் கொடுக்கத்தானே வேணும். போன வருஷம் கொடுத்த, இந்த வருஷம் போன வருஷம் வீடியோவில் காட்டல, அதுக்கு நிறைய கமெண்ட் நான் கொடுக்கலையா. இந்த வருஷம் நான் வீடியோவில் எடுத்து காட்டி ஆகண்டா நம்ம மாட்டே வந்து இதையும் பதிவு செய்யணும். பேசி மாத்தியாச்சு. பேசி மாத்தியாச்சு, பதிவு செஞ்சாச்சுடாப்பா. பேசி மாத்தியாச்சு பாத்தீங்களா? போன வருஷம் கொடுத்தது ஒரு புத்தகம். புத்தகம் எவிடன்ஸ். ஸோ இதோட 2வது வாட்டி எடுக்க போறேன். ஓகே. எல்லாருக்கும் பிளட் வந்துட்டு ரெட் கலர்ல தான்டா வரும். டார்க் ரெட்னு சொன்னாங்க, கொஞ்சம் லைட் ரெட். உங்களுக்கு கருத்த கலர்ல வரும். உங்களுக்கு ஒயில் வருது, பத்தின ஒயில் பத்திட்டு உள்ள இன்ஜின் எல்லாம் பத்திட்டு ஃபுல்லா ஒயில் தான் வருது. அப்ப நீ மாத்தணும். அது வேற ஊற்ற போறாங்க, மற்ற கை உனக்கு லிட்டர் கணல உருவலாங்க அந்த உடம்புக்கு. 2 பேக்கெட் கொடுக்க இதை வச்சிருந்து கிழமைக்கு 2 தரம் கொடுக்கலாம். பிளட் உடம்பு 78 கிலோ இருக்கு. மிஸ்ஸிட்டு சும்மா வெளியே பாருங்க மிஸ், 5-6 லிட்டர் கறந்துடுங்க அங்கே வச்சிருக்கண்ணமே. ஏன்டா இதுல உடம்பு நிறைய ரத்தம் இருக்கு, எக்கச்சக்கமா எக்ஸ்ட்ரா இருக்கு, நிறைய வச்சு உருவி விட்டோம்னா நிறைய உயிர்களை காப்பாதெல்லாம். இதோட எத்தனை வாட்டி நான் கொடுக்குறேன்? 7,000 கொடுக்குறேன். இன்னும் 3 தரம் கொடுத்தா 10,000. பிரச்சனை இல்லை, நம்மளோட சங்கத்துக்கு ஒரு பெருமை தானே. நம்மளுக்கு உதவா இருக்கிற கொடுக்கட்டுமே இல்லாத கணங்களுக்கு. நாட்டுக்கு நம்ம உதவுறோம், கடைசி நம்மளோட ரத்தமாச்சு உதவட்டும், அவசரத்துக்கு வர உதவுமே. அப்போ அந்த காட்டு வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை? காட்டுக்கு நம்ம இப்போ என்ன சொல்கிறேன், நான் இப்போ இன்டர்வியூக்கெல்லாம் போகிறதுக்கு போய் அங்கே இதை எடுத்திருக்கேன், அவங்க சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த காட்டு கொடுத்தா ரெண்டா ஒரு இன்டர்வியூ போக நடிச்சான்ற மாதிரி சர்டிஃபிகேட் அடிச்சு தருவாங்க. அடுத்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஏதாச்சும் நம்மளுக்கு பிளட் தேவைப்பட்டால் அதை பிளட் பேங்க் நம்ம பேர் இருக்கின்ற பிளட் பேங்கில் நம்ம ஐஸ்லம் படித்த காட்டுவோம். அப்போ கண்டிப்பாக கட்டாயம் தருவாங்களா? உண்மையாக தான். ஆட்டண்டா இந்த காலகட்டத்தை இப்படி ஆடி தான் கொடுக்குறீங்க, கொடுக்குறீங்க டான்ஸோட கொடுக்குறாரு. முதலமைத்து போடுறது இல்லை, இன்னும் எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா இன்னொரு பேக்கில் எடுத்துருவோம். நான் அங்கே போய் கொடுத்தீங்க, ஹாஸ்பிட்டலையும் கொடுத்தீங்க. கொடுத்து எத்தனை மாதம்? அங்கே ஒன்று சாப்பிட மாட்டாங்க, ஒரு டீயும் ஒரு பிஸ்கெட் ரெண்டு தருவாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டகாய் கடை எங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்ட பழாக்கள் போக மாட்டாங்க. அங்கே ஒன்றாந்து இது இருக்கிற அப்போ இப்படிலாம் இல்லை, அந்த இது இருக்கு, அந்த இப்படி ஆட்டும், அந்த மிஷினை ஒன்று இருக்கு, பிளட்டை உபயோட மாட்டும். நிற்கணும் போவாங்க போல இருக்குண்ணே. நல்லா இருக்கு. ஆனால் நாளைக்கு எல்லாம் விட முன்னோம் சரியா, அது போய்க்காது. நாங்கள் உங்களுக்கு வந்தாங்க இந்த வருஷம், உங்களோட கல் உடம்புக்கு அப்படி தாண்டா இருக்கும், நல்ல உடம்புக்கு அப்படி இருக்காது. எங்கள்கிட்ட ஒருங்கிணைப்பாளர் தம்பி ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் கொடுக்குறல காலாட்டினா தான் கொஞ்சம் பிளட் ஏறி வரும். காலாட்டினா தான் பிளட் ஏறி வருமா? என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற தலையை நிறுத்தக்கூடாது, காலை எவ்வளோ நிமித்தம் தலையை நிறுத்தக்கூடாது. என் தலை நிமித்துறாங்க, தலை நிமித்தா பிளட் வந்து இங்கே நிற்காது. இப்போ பிளட் எல்லாம் இங்கே வந்துருக்கு. சொல்கிறான்டாப்பா இப்படி தான் நீங்கள் கடியில் கட்டி விட்டுமா, கட்டி விட்டா சரி காலத்துக்கு.
எங்களுக்கு நான் 10 நிமிஷம் கணக்கு வரேன் 5 பிளட் வந்து 5 வந்து அடுத்த 2 பிளட் கொடுக்கல இப்படி நடக்கல கீழே சட்டியை கொடுத்து அறுத்து விட்டா சரி அது அவரு இல்லை கணக்கு மொடரை கூட ஒரு பிளட் என்ன சொல்றான் அது பிரசாந்துக்கு நான் தான் எடுக்கிறேன் பிளட் எனக்கு தெரியும் நான் பார்த்து உனக்கு நான் பிளட் எடுக்கிறேன் உனக்கு நான் தான் பிளட் எடுக்க போறேன் உனக்கு நான் தான் பிளட் எடுக்க பச்சை என்னண்டா அந்த சாப்பாடு திரும்ப கொடுக்கறதுனால திரும்ப பிளட் கொடுத்து விளையாடுறான் சாப்பாடு கொடுக்காம விட்டுருக்கணும் சாப்பாட்டுக்காக வேண்டியே திரும்ப கொடுக்குறான் சாப்பாட்டுக்காக வேண்டியே நீ திரும்ப பிளட் கொடுக்குற இல்ல நான் பிளட் கொடுக்கத்தான் வந்தேன் டாக்டர் சொன்னாரு சாப்பிட கொடுக்கணும் அதான் போய் சாப்பிடுறது அந்த பிளட் கொடுக்கு அதான் சாப்பிட்டு வந்து பிளட் கொடுக்கான் பிளட் கொடுத்து போட்டு திரும்ப சாப்பிடுவான் எப்படி விளையாட்டு சாப்பாட்டுக்காக வேண்டி தான் கொடுக்குறாரு இந்த உடம்ப பார்த்து சாப்பிட்டீங்கன்னு கேக்குறீங்களே மிஸ் இந்த உடம்ப பார்த்தா ஐயோ அங்க சைட்டா சரி டேய் ஆம்புலன்ஸ் ரெடியா தானே இருக்கு ரெடி தானே கை கால எடுக்க மாட்டா போன வருஷம் தெரியுமா ஒருத்தர் இப்படி இருந்தான் ஓன்ட்டானே அது சில பேருக்கு வந்துட்டு செட் ஆகல அந்த பயந்துட்டு அதான் செட் ஆகுறதுடா பயப்படுறது பொண்ணைய போல என்னைய போல பிஞ்சி உண்டாப்பா நீங்க ஆனா நரம்பு தேடி இருக்கிறதுக்கு தான் டைட் பண்ணு இந்த உடம்புலங்கடாப்பா நரம்ப கண்டுபிடிக்கணும் தெரியுதா மிஸ் அப்படி பிளட் கொடுத்துருக்கும் போது ஒரு டீம் வந்து வெல்கம் பண்ண போறோம் நான் வெல்கம் டு பழுகாமங்க ஹாஸ்பிட்டல் என்ன பிளட் கொடுத்துக்கோ நீங்க அங்க இருந்து வந்து அங்கடி எடுத்து இங்க போட்டு என்ன செய்ய போறீங்க அது எங்களுக்கு தெரியல பிளட் கொடுக்கலாமன்றது டவுட்டா இருக்கு எனக்கு வெளிநாட்டுல இருந்து வந்தது அது கொஸ்டின் இருக்கு அது என்ன இந்த டேக்கெட் போட்டு தெரியா அதை கேட்கணும் கொடுக்கலாம் வெளிநாட்டுல நாங்க இங்க இருந்து வந்து நாங்களுக்கு ரத்தம் இல்ல அந்த மாசம் குறிப்பிட்ட வெளிநாட்டுல இருந்து வந்து அந்த மிதக்குறாரே எலிபென்ட் தாரு இந்த கையில குத்துங்க காலையும் குத்துங்க காலஞ்சுமா கிடக்கு கல் உடம்புல ரத்தமே வருது இல்ல சாப்பாடு 50 இது என்ன உளுந்து வடை அங்கால பத்திச்சு பண்ணாங்க ஓகே பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் எங்கள் துஷாமா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஜெர்மன்ல வந்து பிளட் கொடுக்குறது பாருங்க. ஓகே, இப்போ அம்மாவுக்கு வந்து எடுக்கப்படுது. என்ன சொன்னால் அவள் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டாவு. என்ன சொன்னால் இங்கே ஐடென்டி கார்டு இல்லை அவருக்கு. ஸோ அந்த இங்கே ஐடென்டி கார்டு இருந்தால் தான் வந்து நம்ம எடுக்கலாம், ஸ்ரீலங்காவோட ஐடென்டி கார்டு.
சொன்னால் இலங்கை பிரஜையாக இருக்கணும்னு சொல்லி இலங்கை பிரஜையாக இருக்குன்னு சொன்னால் 18 வயசை கம்ப்ளீட் பண்ணாலே எப்படியுமே ஐடென்டி கார்டு இருக்கணும். அவள் வந்து இல்லை, அதனால் வந்து எடுக்க இயலாது. அம்மா வட்டாவும் அம்மா கருவாட வருது. ஓகே, இப்போ தானம் செய்து முடிஞ்சது. இலங்கைக்கு வந்து நீங்கள் இது நாள் வரைக்கும் செய்த மற்ற தானங்களோட இன்றைக்கு இந்த ஒரு இரத்த தானம் செய்திருக்கீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்குது? அது வந்து இந்த தருணம் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? அதை கேளாம இருக்கேன். என்ன கேள்வியை கேட்குறீங்க? சிரிக்கிறீங்க, கேள்வியை கேட்டா சிரிக்கிறீங்க நீங்க. இல்ல ரத்தம் கொடுத்தா சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ரத்தம் கொடுத்தா சந்தோஷமா இருக்கு. அடுத்து என்ன இது இன்னொரு ஆள் என்னால வாழுது இல்லை, அதனைக்கே சந்தோஷமா இருக்கு. அதனால சந்தோஷமா இருக்கு. ரைட், இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், அதுக்காக வேண்டி தான் இன்றைக்கு கொடுக்குறாங்க. அதை நாங்கள் வெளியில் போய் என்ன இதுன்னு சொல்லுவோம். இப்போ எங்கள்கிட்ட கம்பெனியால் அரேஞ்ச் பண்ண சாப்பாடுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு, அதாவது பிளட் கொடுத்தாங்களுக்கு அந்த கொடுக்கணும். சாப்பிடாம வெளியில் போயிடக்கூடாது, அதை சாப்பிடுங்க, கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். சாப்பிடுங்க, சரிங்களோ? ஓகே, அவங்க பிளட் கொடுத்து புத்தகமும் கையோட எடுத்தாங்க. தாங்க வாழ்த்துக்கலாம். இந்த புத்தகம் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பேசுக்குள்ள வச்சு கொண்டு வந்தீங்கன்னா சம்டைம் வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஏதாச்சும் ஒன்று நடந்தால் இந்த புக்கு நீங்கள் பிளட் கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வந்து பிளட் பாய்ச்சுவாங்க. அப்படி இல்லைன்றாலும் எங்கேயாச்சும் எடுத்து பாய்ச்சுவாங்க. அது மாதிரி அதான். ஆனால் வந்து அதான் நான் இப்போ கேட்கணும். அடுத்த கேள்வி வந்து இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்து நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க வந்து கேட்டால் சொல்லுவீங்களா எங்களை நாடாக நான் கொடுத்துட்டு போகிறேன் சொல்லி. அப்படி இல்லை, ஏன் இந்த ஆர்வம் வந்தது? சரி குடும்பம் பண்ணி நீங்கள் எப்படியே சொல்லிட்டீங்க, கேள்வியை கட்டுப்படியே சொல்லிட்டீங்களே. நீங்கள் சொல்லுங்கள், அதையும் தாண்டி இல்லை. இன்றைக்கு வந்து மகன்ட பிறந்த நாள். அப்போ அந்த பிறந்த நாளை ஒட்டியும் அதே டேட்டில் வந்தபடியா அப்போ எங்கிற மகன்ட பிறந்த நாளுக்காக நீங்கள் பிளட் கொடுக்குறீங்க. கொடுக்க வேண்டியது மகன் தானே. மகனுக்காக அம்மா செய்கிறேன். மகனுக்காக அம்மா செய்கிறது. ரைட், ஓகே, நல்லது. அதுவும் ஒரு காரணம். கண்டிப்பாக. அப்போ அந்த நல்ல நாளில் நீங்கள் வந்து பிளட் கொடுக்குறீங்க. சரி, இப்போ உண்மையிலே வந்து ஒரு ஆள்ற பிளட் கிட்டத்தட்ட 3 பேருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க. 2 பேருக்கு பயன்படுத்தலாம். ஸோ அப்போ உங்களோட பிளட் வந்து யாரும் நமக்கு தெரியாத 3 பேருக்கு வந்து போகும்போது அவங்களுக்கு வந்து உயிரை காப்பாற்ற போகணும்னு சொல்லலாமே. சரி, இப்போ அந்த சந்தோஷம். இவ்வளோ காலத்துக்கு முந்தி வந்து நீங்கள் பிளட் கொடுத்துருக்கீங்க, அப்படி கொடுத்துருக்கீங்க முதல்ல? கடைசியாக பிளட் கொடுத்தது வந்து 2009 யுத்தத்தில். நான் நினைக்கிறேன் கடைசி 10லேருந்து 13க்குள்ள ஒரு டேட்டில் கொடுத்தேன் நான். முள்ளிவாய்க்காலில் அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. பிளட் எடுத்து கொடுக்குறேன். கடைசியாக ரத்தம் கொடுத்ததில்ல. 2009 10லேருந்து 13க்குள்ள ஒரு டேட்டில் கொடுத்தேன் நான். அதுக்கு 2 கொடுத்தேன். ஓகே, இப்போ என்னென்னு சொன்னால் மகனுக்காக அம்மா வந்து பிளட் கொடுத்துருந்தாங்க. அண்ணாவுக்காக வேண்டி பாசமலர் தங்கச்சி பிளட் கொடுக்க வந்து ரெடி ஆனவ என்ன, ஆனால் ஃபெயிலியர் ஆகிட்டு ஏன்னா. ஓகே, ஃபெயிலியரான சந்தோஷமா முதல்ல எனக்கு சிரிப்போட இருக்கிறா. கொடுக்கறதுக்கு முதல்ல சிரிப்போட இருந்தாலும் கொடுக்க ஏலான்னு சொன்னதுக்கு அப்புறம் சிரிப்போட இருக்கிறாங்க என்ன. தப்பிச்சுட்டே ஒரு சந்தோஷம்டா. ஓகே, என் பயத்தோட வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு ரத்த ஊசி பார்த்த பயம். அப்போ நான் கொடுக்க வரல, அம்மா தான் வலுக்கட்டாம எழுத்து வந்தோம். அப்படியோ? ரைட், ஓகே, சரி. இப்போ அப்போ அங்கே ஜெர்மன்லேயும் குடிக்கலாம்? எடுக்க மாட்டாங்க. என்னன்னா நீங்க பிறந்து வளர்ந்தபடியா இங்கே நோய்கள் இருக்குமெண்டு எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா யூஸ் பண்றேன்னு சொல்லிடலாம். எடுக்க மாட்டேன்னு அப்ப எங்களோட நிலைமை என்ன? இங்கே பிறந்தோம், இங்கேயும் கொடுக்க இயலாது. அங்கே போய் வளர்ந்தோம், அங்கேயும் கொடுக்க இயலாது. ஒரு உயிருக்கு வந்து நாங்கள் ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னா எங்களுக்கான சொல்யூஷன் தான் என்ன? இல்லை, என்ன பிரச்சனை சொன்னால் இங்கே கொடுக்கலாம். ஆனால் வந்து ஐசி வேணும், ஐடி வேணும். இப்போ அவங்க இங்கே பிறந்து போயிருந்தாங்கன்னா இங்கே ஐடி கார்டு நம்மளுக்கு கேட்டுவாங்க, ஐடி கார்டு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே ஐடி இல்லை, அவங்க சின்ன வயசுலேயே போயிட்டாங்கன்றதால இங்கே ஐடி இல்லை, நம்ம திரும்ப வந்து எடுக்கல. அப்போ வந்து அந்த ஐடி கார்டு இல்லாமல் பாஸ்போர்ட் நம்பரை வச்சு கொடுக்கலாம்னு பார்த்தா அப்படி இல்லை. அந்த இலங்கை சிஸ்டத்தில் அப்படி ஒன்றே இல்லையா, வெளிநாடுகள் வந்து கொடுக்கிறதா இல்லை. அவள் வந்து இலங்கை பாஸ்போர்ட் இல்லை, அதான் எடுத்த பிரச்சனை. ஜெர்மன் பாஸ்போர்ட். அதான் இலங்கை பாஸ்போர்ட்னா அந்த பாஸ்போர்ட்டில் ஐசி நம்பர் இருக்கு. ஐயோ, அதை வச்சு எடுத்துருக்கலாம் வந்து. சரி, இப்போ ஏதோ ஒரு வயலில் கொடுக்கலாம். போயிட்டு அம்மா என்ன கொடுத்துட்டேன், எனக்கு நல்ல ஊசி குத்துப்படலன்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கிறா வந்து. சரி, ஓகே, சரி. இப்போ நன்றி, உண்மையில் வருகை தந்ததுக்கு எங்களோட சார்பு நன்றிகளை. அதான், ஓகே. ஓகே, எங்கள்கிட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் உங்களுக்கு தெரியும். அவர் மூலம் தான் வந்துட்டு இங்கே வந்து ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு அந்த பிளட் டொனேஷன் வந்து நடத்துவாங்க. ஒரு வருஷமா இல்லை அந்த மாதத்துக்குரிய மாதிரி செய்கிறது? சம்டைம் ஒரு வருஷத்துக்கு வரும், சில அது இதுகளை, அதாவது நம்ம சந்தர்ப்பங்களை பொறுத்து சில ஒரு வருஷத்துக்கு 2 இடம் கொடுக்க வேண்டியும் வரும். 6 மாதத்துக்கு வர கொடுக்க வேண்டியும் வரும். கிட்டத்தட்ட இப்போ இந்த பலதாம இளைஞர்களால் வந்து எத்தனை வருஷம் வந்து இதோட வந்து 6வது இடம் முடிச்சிருக்கிறோம். 6வது இடம் முடிச்சிருக்கோம்.
உண்மையிலே வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம், அதாவது நாங்கள் 2 வருஷமாக தான் நாங்கள் செய்கிறோம். அதுக்கு முதல்ல வந்து பல இளைஞர்களால் சேர்ந்து அதை அண்ணா தான் அரேஞ்ச் பண்ணி செய்கிறவங்க. உண்மையிலே எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி ஏன்னா பிளட் கொடுக்குறதுக்கு எல்லாம் வர மாட்டாங்க. என்ன இருந்தாலும் இப்போ காசை கொடுத்தாலும் கூட தங்களோட பிளட் இன்னும் ஆள் கொடுக்குறதுக்கு யோசிக்குவாங்க வந்து. ஆனால் அவ்வளோ பேரையும் கன்வின்ஸ் பண்ணி கதைச்சி ஓகே நீங்கள் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி அவங்க நம்ப வச்சு அவங்கள உண்மையிலே கூப்பிட்டு கொடுக்குறது வந்து பெரிய விஷயம். அதை கிட்டத்தட்ட 6 தரத்துக்கிட்டே 6 வருஷம் 6வது தரம் வந்து கொடுத்துருக்கோம் சக்ஸஸாக. அது எல்லாமே வந்து அண்ணாதான் காரணம். அவருக்கு தான் உண்மையிலே இந்த நன்மையெல்லாம் வந்து சேரும். அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் அதில் எப்படி நாங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் அது ஒரு பாட்டாக தான். அதாவது அவங்க செஞ்சு கொண்டு இருந்ததில் வந்து சரி பிரச்சனை இல்லை, மற்றவங்கள்ட்ட கேட்க தேவையில்ல, நாங்களே அதை அரேஞ்ச் பண்ணி தாரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் அதில் ஒரு பாட்டை நாங்கள் வந்து இணைஞ்சு கொண்டாங்க. ஸோ இப்படி ஒரு காரியத்தில் வந்து நாங்கள் இணைஞ்சு கொண்டதில் வந்து சந்தோஷம். ஓகே, இப்போ நிறைய இடையூறுகள் வந்து சந்திக்க வேண்டியிருக்குமே இதுக்குள்ள, அப்படி என்னென்ன இருக்குது முகம் கொடுத்தீங்க? அப்படி ஒரு இடையூறும் வரல. ஆட்களை ஒருங்கிணைப்பு தான் பெரிய ஒரு சிக்கல் எங்களுக்கு. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து இலங்கை ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கு, நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு. நமக்கு தெரியுங்க, பார்த்துருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவிட்டியில் இருக்கிறீங்க. அப்போ வந்து இப்போ பிளட் கொடுக்க வரதோ இல்லை மற்ற விஷயங்கள் ஏதாச்சும் நம்ம டொனேட் பண்ணுறது இந்த வாராண்டாலே வந்து யோசிப்பாங்க, ஏன்னா அது வந்து ராங்காக யூஸ் பண்ணப்பட்டுரும் அப்படின்னு மிஸ்யூஸ் பண்ணப்பட்டுருமான்னு சொல்லி. அப்போ வந்து உங்களுக்கு மற்றவங்களோட கதைக்குள்ளே இல்லை அவங்க கதைக்குள்ளே வந்து என்ன எதிர்கொண்டிருப்பீங்க வந்து? நான் முதல்ல ஒரு உதவியாக இருந்தேன். நான் அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது என்னென்றால், நாங்கள் கொடுக்குற ரத்தம் எல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுது, அதாவது வெளி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு விற்கப்படுவதாக நாங்கள் அறிஞ்சினாங்க. அதில் ஒரு ஆர்டிக்கலை எழுதுனேன் நான். அந்த ஆர்டிக்கலுக்கு எதிராக வந்து ஒரு டாக்டர் வந்து என்ன கூப்பிட்டு கழித்தவர், அதாவது இப்போ வந்திருக்கிற டாக்டர் திவ்யா அவர்களை கழித்தவர். அந்த இடத்துல கழிச்ச அவர் சொன்னவர், குருதியை வந்து நாங்கள் வெளியே விற்கிறன்றது பொய்யான தகவல். காரணம் என்னென்னா ஹாஸ்பிட்டல், அதாவது இப்போ மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், மட்டக்களப்பில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த குருதியை வந்து வச்சுக்கக்கூடிய, அதை சேமித்து வைக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அவங்கள இல்லை இப்போதைக்கு. அப்போ சொன்னவர், எனக்கு இப்போ இருக்கோ தெரியல, அந்த டைமில் சொன்னவர் இந்த ஹாஸ்பிட்டலும் சரி அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அந்த சேமித்து வைக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஆகவே இதை கொடுத்தும் பிரியோசனம் இல்லைங்க. அதாவது எந்த ஒரு ஹாஸ்பிட்டல், ஜிவி ஹாஸ்பிட்டல் இருக்கலாம் அல்லது பயணி ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எந்த ஒரு பேஷண்ட்டும் வந்து குருதி தேவைப்பட்டால் அவங்க உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, மெடிக்கல் டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதாகவே அது வந்து கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படாது. ஆகவே இதில் வந்து ஒரு பொய்யான தகவல் என்றவர் ஒரு சொல்லியிருந்தவர். உண்மையில் வந்து தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் வந்து உயிர் காக்கும். அந்த தருணத்தில் வந்து இந்த நம்ம கொடுக்குற ஒவ்வொரு குருதியும் வந்து அப்போ நான் கொடுத்துருந்தேன்டா நான் வந்து ஒரு 3 உயிர்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு குருதியாக நான் கொடுத்துருக்கிறோம். இந்த குருதியை நாங்கள் இந்த முகாம் வந்து கிட்டத்தட்ட இதோட 6வது தடவை செய்கிறோம். ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனலோட 2 தடவை, போன தடவையும் போன 9ஆம் மாதம் 2ஆம் தேதியும் போன வருடம், இந்த வருஷம் இந்த 8ஆம் மாதம் வந்து செஞ்சு கொண்டிருக்கோம். இதுக்கு முந்தைய தடவை நாங்கள் 4 தடவை செஞ்சுருக்கிறோம். அது வந்து கட்டாரில் இருக்கிற பலாவத்தை சேர்ந்த நண்பர்கள் இளைஞர்கள் வந்து கனிஷ்கன், துவாரகன், கமல், தர்ஷன், மற்றது கோபி, பைரன் ஆகிய அவங்களோட சப்போர்ட்டோட பலாவத்தில் இருக்கிற இளைஞர்கள் ஆகிய சேர்ந்து நாங்கள் வந்து கிட்ட 4 தடவை செஞ்சுருக்கிறோம். அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அதோட வந்து ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனலுக்கு வந்து நன்றி சொல்லுவோம். அதுக்கு உங்களுக்கு நன்றி. ஏண்டா இந்த எங்களுக்கு உண்மையாக வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்மையாக கூட செலவாகும். டிஷர்ட்டும் கூட அடிச்சிருக்கிறோம். அதோட ரீஃப்ரெஷ்மெண்ட் ஏன்னா செலவுகள்லாம் சேர்த்து கொஞ்சம் கூட செலவாக இருக்கும்னு நினைக்கிறோம். அவங்க இந்த அனுசரணை செய்த அவர்களுக்கும் அவங்க ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனலுக்கு நன்றி சொல்கிறோம். ஓகே, உண்மையில் வந்து நாங்கள் வந்து அனுசரணையாளர் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அவர் என்ன சொன்னால் ஒரு வாட்டி தான், அதாவது போன வாட்டி மட்டும் நாங்கள் வந்து இதுக்கான அனுசரணையை வந்து கேட்டிருந்தோம். அண்ட் வந்து இந்த வருஷம் வந்து அந்த ஐயாவை வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார், இப்போ வந்து நீங்கள் பிளட் டொனேஷனை பண்ண போகிறீங்க தம்பி, சொல்லுங்கள், நான் அதுக்குரிய ஆயத்தங்களை பண்ணித்தரேன் அப்படி சொல்லி. ஸோ வந்து இந்த ஒரு பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு அவரை வந்து முழுமையாக வந்து பொறுப்படுத்திட்டார் வந்து இந்த ஸ்பான்சர் வந்து பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜேபி ஐயா, உங்களுக்கு தெரியும், அவரோட உண்மையான பேர் வந்து அவர் சொல்ல மாட்டார். இதனால் வரைக்கும் ஒவ்வொரு மாதமான உதவிகளையும் பல மெசேஜ் ஷோட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். சொன்னால் நாங்கள் இன்றைக்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற ட்ரோன் கேமரா வந்து கிட் பண்ணது அவர் தான் அவருக்கு. ஸோ அவர் தான் இதை தாண்டியும் பர்சனலாக நிறைய விஷயங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதை தாண்டி சேனலுக்கு வந்து ஒவ்வொரு மாதம் வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க. எங்களோட வந்து கண்டிப்பாக அது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அண்ட் வந்து அவருக்கு பெரிய நன்றி சொல்லுவோம் நாங்கள். அதே மாதிரி தான் இந்த பிளட் டொனேஷன் இது வந்து இப்போ நாங்கள் வந்து உங்களோட ஐடியாவில் இருந்தது இந்த வருஷம் செய்யணும்னு சொல்லி இப்போ அண்ணாவோடையும் கதைச்சிருந்தோம் நாங்கள். ஆனால் நாங்கள் அவர்கிட்ட கேட்கறதுக்கு இடையிலே வந்து அவர் எங்கள்கிட்ட கேட்டுட்டார் வந்து எப்போ தம்பி இப்போ செய்ய போகிறீங்களா, நான் எவ்வளோ உங்களை போட்டு விடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலே இந்த புண்ணியம் எல்லாம் இந்த
காசு வந்து அந்த ஐயாவுக்கு தான் போய் சேரும். உண்மையிலே வந்து எத்தனை பேர் வாழ வச்சானு சொன்ன பேர் ஒரு கிட்டத்தட்ட 100 பேர் கொடுத்துருந்தா அது 300 பேருக்கான பிளட் பாய்ச்சக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அந்த 300 பேரும் உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்கிறாங்கடா அது உங்கள்ட்ட பேரால் தான் இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகே. அண்ட் வந்து இந்த ஒரு உதவி பண்ணவர் வந்து அதாவது ஜேபி அங்கிள் வந்துட்டு 2,41,548 ரூபா வந்து அனுப்பியிருந்தார். வந்து அதில் சாப்பாட்டுக்காக வேண்டி வந்துட்டு 55,330 ரூபாவும் வினருக்காக வேண்டி சாப்பாடுன்னு சொன்னால் மொத்தமாக அதாவது வந்து இந்த ஜூஸில் இருந்துட்டு அதில் இருந்து எல்லாம் அது முடிய டாக்டர்ஸ் மார்ஸ் அந்த நர்ஸ் மார்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மதிய சாப்பாடெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணது அதெல்லாம் சேர்த்து தான் வந்துட்டு இந்த 55,330 ரூபா. அதில் மிகதம் இருக்குது சாப்பாடு கொஞ்சம் அதை நாங்கள் வந்து ஒரு இடத்த பருப்பு கொடுக்கணுங்கன்னு சொல்லி நாங்கள் கொடுப்போம். அடுத்தது பெனருக்கு வந்துட்டு 6,850 ரூபா வந்து முடிச்சிருந்தது. அதே மாதிரி டிஷர்ட்டுக்கும் பெனர்னு சொன்னால் பெனருக்கு மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள கட்டின கயிறு அது எல்லாம் அதுக்குள்ளே நாங்கள் அடிக்கிட்டோம் ப்ரொமோட்டுக்காக வந்து பேனர் அடிச்சு கட்டுவாங்க அந்த பேனர் அதுக்காக வேண்டி. அதே மாதிரி டிஷர்ட் அண்ட் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் அதை அடிக்கிறதுக்கு போய் வந்து அதில் எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து வந்துட்டு 1,36,500 ரூபா வந்து முடிஞ்சிருந்தது. மிகுதம் வந்து எங்களோட கையில் வந்து இருக்கிறது 42,868 ரூபா. ஸோ இதை வந்து இன்னொரு குடும்பத்திற்கான உதவியாவோ இல்லைனா இன்னொரு வேலைத்திட்டத்திற்காக வந்து நாங்கள் பயன்படுத்தி அது ஒரு காணொலியை வந்து நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம். அண்ட் வந்து மறுபடியும் வந்து ரொம்பவே நன்றி சொல்கிறது கடமைப்பட்டிருக்கோம் ஜேபி எங்களுக்கு வந்துட்டு. ஸோ வந்து மறுபடியும் வந்து ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இன்னைக்கு வருகை தந்து இந்த இரத்த தானத்தில் வந்து கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் வந்து நன்றிகளையும் சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.